وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான காரியங்களை செய்வதற்காக நீங்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே பேசுகின்றார். நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அவைகளை நாம் கேவலமாக கருதுவது கூடாது. மாறாக அந்த நன்மையான காரியம் ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நாம் போட்டி போட வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக நாம் வருகின்றோம். உள்பள்ளியிலே ஒரு குப்பை கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதை எடுத்து அப்புறப்படுத்துவதற்கு அங்கே வரக்கூடியவர்கள் போட்டி போட வேண்டும். அவர் எடுப்பாரு, இவர் எடுப்பாரு, அதுதான் சில பேரை நியமனம் பண்ணி வச்சிருக்கிறாங்களே, அவங்க எடுத்து போடட்டும் அப்படின்ட்டு இருப்பது கூடாது. சாதாரணமான ஒரு காரியமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நாம் போட்டி போட வேண்டும், முந்தி செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் சமுதாயம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகின்றார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பள்ளிவாசல்களிலே கிடைக்கின்ற ஒரு குப்பையை ஒருவன் அகற்றினால் அதையும் அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அதனால நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்கு சில பேருக்கு குப்பையை எடுத்து குனிந்து அப்புறப்படுத்துவது என்று சொன்னால், நாம படித்த படிப்பு என்ன, நாம் வகிக்கின்ற பதவி என்ன, நம்முடைய குடும்பம் என்ன, நம்முடைய பணம் என்ன, நாம் இந்த குப்பையை எடுத்து போடுறதா அப்படின்னு கேவலமாக கருதுவார்கள். அவருக்கும் இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டும். அப்ப நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் போட்டி போட்டுக்கொண்டு முந்திக் கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, சின்னஞ்சிறிய காரியமோ மிகப்பெரிய ஒரு காரியமோ எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் அதற்கு தகுந்த சன்மானத்தை நமக்கு தருவதாக இருந்தால் அதற்கு இஸ்லாம் 2 நிபந்தனைகளை வைக்கிறது. இப்ப நான் நோன்பு வைக்கிறேன், ஹஜ்ஜி செய்கிறேன், உம்ரா செய்கிறேன், உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறேன். இதற்காக இந்த உலகத்திலும் எனக்கு கூலி கிடைக்க வேண்டும், மறுமையினால் ஆகிரத்திலும் எனக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் நான் 2 காரியத்தை தவறாமல் செய்ய வேண்டும். ஒன்று என்ன தெரியுமா? ஈமான் என்று சொல்லப்படுகின்ற இறை நம்பிக்கை. இரண்டாவது இஹ்லாஸ் என்று சொல்லப்படுகின்ற மன தூய்மை. இந்த 2ம் இருந்து ஒருவர் நல்லறங்களை செய்தால்தான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், உலகத்திலும் அதற்கு பிரதிபலனை தருவான், மறுமையினால் ஆகிரத்திலும் அதற்கு சன்மானங்களை தருவான் என்பதாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். ஈமான் இருக்கிறது, மன தூய்மை இல்லை, மன தூய்மை இருக்கிறது, ஈமான் இல்லை, அல்லது 2மே இல்லை. நாம என்ன பெரிய காரியத்தை செய்தாலும் ஒரு பள்ளிவாசலையே கட்டி கொடுக்கின்றோம், ஒரு மதரசாவையை நாம் கட்டி கொடுக்கின்றோம், ஒரு ஏழை குமரை நாம் கரையேற்றுகின்றோம், ஈமான் இல்லை, இஹ்லாஸ் இல்லை, அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். அதற்கு தகுந்த சன்மானங்களை துன்யாவிலும் மறுமையினால் ஆகிரத்திலும் தரமாட்டான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசா, அதுல 92வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வமை யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி, யார் நல்லறங்களை செய்கிறார்களோ, மின் தக்கரின் அவ் உன்ஸா, அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆனால் வஹுவ முஃமினுன், அவர் மூமினாக இருக்க வேண்டும். ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னா, இவர்கள்தான் மறுமையிலே சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைவார்கள். வலா யுதுலமூன நகீரா, கொஞ்சம் கூட நன்மையை குறைத்தோ பாவத்தை அதிகப்படுத்தியோ அவர்கள் அநீதம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு வசனத்தை பாருங்கள், மன் அமில சாலிகன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமினுன், ஒரு மூமினான ஆணோ பெண்ணோ நல்லறங்கள் செய்தால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். 5 நேரம் நம்ம தொழுகிறோமா, அந்த தொழுகையாளி குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அது குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க கோபுரங்கள் கட்டினால்தான் மகிழ்ச்சி என்று சொல்லி வட்டிக்கு வாங்கி, கடனுக்கு வாங்கி, லஞ்சங்களை வாங்கி பெரிய பெரிய மாட மாளிகைகளை கட்டுகிறார்கள். ஆனா உள்ள போமதி அவர்களுக்கு ஒரு வகையான அச்சம், ஒரு வகையான கவலை, ஒரு வகையான துன்பம். அவர்களுக்கு வீடு மகிழ்ச்சியை கொடுப்பது கிடையாது. உண்மையான மகிழ்ச்சி பிளாட்பாரத்தில் வாழ்ந்தாலும் கூட அவர் 5 நேரம் தொழுகிறாரா, அவர் குடும்பத்திலே நீ பாருங்க, நோய் இருக்காது, கடன் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வார்கள், குழந்தைகளோடு ஒற்றுமையாக வாழ்வார்கள். இந்த மகிழ்ச்சி ஏன் வருது? அமலே சாலிகா, நல்லறங்களை கொண்டுடார் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றார். ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் அவரை வாழச் செய்வோம். இது திருக்குர்ஆன் கூறுகின்ற சத்தியம்.
5 நேரம் தொழுகக்கூடிய தொழுகையாரியான ஒரு ஏழையை சந்தித்து கேளுங்கள். அவர் சொல்வார், நான் மகிழ்ச்சியா வாழ்றேன், ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், வயிறார நாங்கள் சாப்பிடுகின்றோம், எங்கள்கிட்ட கடன் இல்லை, நோய் இல்லை, உறவுகளை சேர்ந்து வாழ்கிறோம், மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப மகிழ்ச்சியை பணம் தர முடியாது, வீடுகள் தர முடியாது, நண்பர்கள் தர முடியாது. 5 நேரம் தொழுகை, உறவுகளை சேர்ந்து வாழுதல், பாவங்கள் செய்யாமல் இருத்தல், இவைகள்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் தர முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு ஆயத்தை பாருங்கள், சூரத்து தாகா 20வது அத்தியாயம் 112வது வசனம். வமை அமல் மினஸ்ஸாலிஹாத்தி, யார் நல்லறங்களை செய்கிறார்களோ, ஆனா வஹுவ மூமின், அவர் மூமினாக இருக்க வேண்டும், முஹ்லிஸாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த காரியத்தை செய்ய வேண்டும். செய்தால் ஃபலா யகாஃபு துல்மன் வலா ஹல்மா, இந்த உலகத்தில் மறுமை நாள் ஆகிரத்தில் நாம் அநீதம் செய்யப்படுவோம் என்றும் அவர் பயப்பட வேண்டாம். அதே நேரத்திலே நமக்கு தரக்கூடிய அந்த இன்பங்களை அல்லாஹ் குறைத்து விடுவானோ அப்படின்னு அவர் பயப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை மாதிரியான ஒரு 10-15 வசனங்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், 1 ரூபா தர்மம் பண்றோம், 700 ரூபா தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றார், திருக்குர்ஆன்ல வாக்களிக்கின்றார். அந்த 700 நமக்கு கிடைக்கணும்னா ஈமான் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும். அவர் கொடுக்காரு அதனால நானும் கொடுக்கிறேன், அவர் ஹஜ்ஜிக்கு போனாரு நான் ஹஜ்ஜிக்கு போறேன், அவர் உம்ரா பண்ணாரு நானும் உம்ரா பண்றேன், அவர் பள்ளிவாசலுக்கு உதவி செஞ்சாரு அதனால நானும் பள்ளிவாசலுக்கு உதவி செய்கிறேன். மற்றவங்க செஞ்சா என்ன செய்யாட்ட என்ன, அல்லாஹ் ரசூல் செய்ய சொல்றாங்க, நான் அல்லாஹ்விற்காக செய்வேன். மன தூய்மையோடு ஒருவர் நல்லறங்களை செய்வாரே ஆனால் இந்த உலகத்திலும் அவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை. மறுமை நாள் ஆகிரத்தில் மகிழ்ச்சி என்று சொன்னால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை தவிர வேற மகிழ்ச்சியான வாழ்க்கையே கிடையாது என்பதையும் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவங்கள என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல பள்ளிவாசல் கட்டுறாங்கன்னா நாங்க 100 மூட சிமெண்ட் தாரோம், ஒரு 1000 செங்கல் தாரோம், ஒரு 10 லோடு மணல் தாரோம், 5 லோடு கம்பி தாரோம், இப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா பள்ளிவாசலுக்கு அவர்கள் தர்மமாக கொடுக்கிறார்கள். இதை வாங்கலாமா என்று சொன்னால் அவர்களின் சம்பாத்தியம் ஹலாலாக இருந்தால், ஜவுளி கடை வச்சிருக்கிறாரு, ஜுவல்லரி வச்சிருக்கிறாரு, பாத்திர கடை வச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி ஹலாலான வியாபாரம் செய்வாரையானால் தாராளமா அவற்றிற்கு வாங்கலாம். ரோம்பு கட்சிக்கு வாங்கலாம், பள்ளிவாசலுக்கு வாங்கலாம், கபிர்ஸ்தான் கட்டுவதற்கு வாங்கலாம், கபிர்ஸ்தானுக்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு வாங்கலாம், தவறே கிடையாது. ஆனா அவர் டாஸ்மாக் வச்சிருக்கிறார் அல்லது வட்டி கடை நடத்துறாரு, இவற்றை வாங்குவது கூடாது. மற்றபடி ஹலாலான வருமானம் அவருக்கு வருமானால் தாராளமாக அவர் தரக்கூடிய காசை பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கும் மற்ற நல்ல காரியங்களுக்கும் நோம்பு கஞ்சிக்கும் இஃப்தார் விருந்து போடுறாரு. ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் ஜவுளி கடை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, தாராளமாக வாங்கி புசிக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மூமின் ஈமான் கொண்டவர் அவர் டாஸ்மாக் நடத்துறான்னு வச்சுக்கிடுவோம், வட்டி கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கான்னு வச்சுக்கிடுவோம், அவர் தந்தார்னா இவருக்கு தான் ஈமான் இருக்கிற, வாங்குவது கூடாது. மார்க்கம் அதை 100% அதை தடுக்கிறது என்பதாக திருக்குர்ஆனும் ஹதீஸும் அழகாக சொல்லி காட்டுது. இன்னல்லாஹ தய்யிபன், அல்லாஹ் பரிசுத்தமானவர், லா யக்பலு இல்லா தய்யிபா, பரிசுத்தமானவற்றை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது ஹலால், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மறுப்பது நமக்கு ஹராம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்க சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களை விட உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார்கள். நாம கூட அப்படி இப்படிதான் இருக்கிறோம், உறவுகளை சேர்ந்து வாழ்றது இல்லை, திருமணத்தில் கூட சேர்றது இல்லை.
மௌத்துல கூட சேர்றதில்லை சில இஸ்லாமிய சகோதரர்கள். இதை சொல்வதற்கு நாம் வெட்கப்படவும் இல்லை, வேதனைப்படுகின்றோம். சமீபத்தில் கூட ஒரு மௌத்து, நான் போய் பார்க்க மாட்டேன், எனக்கு அவருக்கு சண்டை. அவர் யார் தான் இறந்தவர்? என் கூட வந்த அண்ணன். ஏண்டா மௌத்தா போயிட்டார, இனிமே எப்படிதான் நீ சந்திக்க முடியும்? அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வலுக்கட்டாயமா கூட்டு போய் ஜனாசாவா நாம காமித்தோம். அப்ப மௌத்துல கூட சேர மாட்டாங்க அப்படின்னா அது என்னங்க உறவுகளை சேர்ந்து வாழுதல்? ஒரு மூமின் உறவுகளை சேர்ந்து வாழவில்லை என்று சொன்னால் அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்குகின்றான். அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவருடைய வணக்க வழிபாடுகளை, கந்தலான ஆடைகளை கசைக்கு தூர எறிவதை போன்று அல்லாஹ் தூர எறிந்து விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிப்பார்கள். வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹ்வை பயப்படுற மாதிரி உறவுகளையும் நீங்கள் பயப்பட வேண்டும். சூரத்துல் நிசால ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹ் தெளிவாக பேசி காட்டுவார். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழுகிறார்கள், அண்டை வீட்டாரை அனுசரித்து வாழுகிறார்கள், நோன்பு கஞ்சிக்கு தான தர்மமாக அவர்கள் கொடுக்கிறார்கள், பள்ளிவாசல் கட்டுவதற்கு, மதரசாக்கள் கட்டுவதற்கு தாராளமாக பொருளாதார உதவிகளை அவர்கள் செய்கிறார்கள். இந்த மாதிரி நன்மைகளை செய்கிறாங்களே, இவர்களுக்கு தீன் உலகத்திலும் மறுமை நாள் ஆகிரத்திலும் அல்லாஹ் கூலியை கொடுப்பானா என்று கேட்டால் இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா? அவர்கள் செய்த நல்லறங்களுக்கு துன்யால மட்டும்தான் அல்லாஹ் கூலியை கொடுப்பான், மறுமையில சன்மானங்கள் கிடையாது. இது நான் சொல்லல, அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு ஆதாரபூர்வமாக திகழ்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? பள்ளிவாசலுக்கு அவர்கள் உதவி செய்தால், மதரசாக்களுக்கு அவர்கள் உதவி செய்தால், நோன்பு துறப்பதற்கு அவர்கள் உதவி செய்தால் அவர்களுக்கு உலகத்தில் சன்மானம் ஹிதாயத்து கூட கிடைக்கும். ஆமீன் சொல்ல வேண்டும். ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் பள்ளிவாசலுக்கு உதவி செய்கிறாரா, அவருக்கு நாம துவா செய்யணும், யா அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு உதவி செய்யற அளவுக்கு வந்துட்டாரு, இவரை நீ பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் சேர்த்துரு, அவருக்கு நீ ஹிதாயத்தை கொடு, துவா செய்ய வேண்டும். நோன்பு கஞ்சிக்கு அவர் காசு கொடுக்கிறாரா, இறைவா யா அல்லாஹ் நோன்பாளிகள் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்ய வந்து விட்டார், இவர் அடுத்த வருஷம் ஈமானுடன் நோன்பு வைக்கணும், நாம துவா செய்யணும். ஒருவருடைய சகோதர சமுதாயத்தவர்களுக்காக ஹிதாயத்திற்காக துவா செய்வது என்பது மார்க்கம் வலியுறுத்துகின்ற ஒரு காரியம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமுதாயத்திற்கு அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள் செய்தன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று 1.5 வருஷம் தான் பெருமானாரோடு வாழ்ந்தார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்து இந்த சமுதாயத்திற்கு அன்பளிப்பாக தந்த பெருமைக்குரிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் சாரும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உங்க தாயார் இஸ்லாத்துக்கு வரல. ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிடுறாங்க, யார் ரசூலல்லாஹ், என் தாயாருக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், துஆ செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிற எத்தனையோ இளைஞர்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள், ஆனா பெற்றோர்கள் கைசேதம் குஃப்ர்லயே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தங்கள் பெற்றோர்களுக்காக, உறவினர்களுக்காக ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் கண்ணீர் வடித்தால் அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்வான். அல்லாஹ் இந்த மாதிரி பெற்றோர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அபூ ஹுரைராவுடைய தாயாருக்காக பெருமானார் துஆ செய்கிறார்கள். அபூ ஹுரைரா வீட்டுக்கு போறாங்க, கதவு உள்பக்கமா தாளிடப்பட்டிருக்கிறது, கதவை தட்டுகின்றார். அம்மா சொல்றாங்க, மகனே குளித்துக் கொண்டிருக்கின்றேன், சுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். கதவை திறக்கின்றார். அந்த அம்மா கலிமாவை சொல்றாங்க. கலிமாவை சொன்ன நிலையிலேயே மூவினாகத்தான் அந்த அம்மா மௌத்தா போனார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சமுதாயத்திற்கு செய்த சேவை, ஹதீஸ்களை அறிவிப்பு செய்தார்கள். அந்த நல்லறத்தின் காரணமாக தன் தாயாருக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். இந்த மாதிரி சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா போல ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு இதை விட சிறந்த ஒன்றை கூலியாக தருவானாக அப்படின்னு நம்ம நன்றி சொல்லணும். சிறந்த ஒன்று என்னது? அவர் பள்ளிவாசலுக்கு 10,000 ரூபாய் தந்திருப்பார். இதை விட சிறந்த ஒன்று 10 கோடி நம்ம நியத்து வைக்க கூடாது. கோடிக்கணக்கான மதிப்பிட முடியாத ஹிதாயத்தை அல்லாஹ் உனக்கு தருவானாக, அந்த நியத்தை வைத்து ஜஸாக்கல்லாஹு கைரா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா
பள்ளிவாசல் திறப்புகளால் அவர் மூமினாவது உட்கார்ந்து இருப்பார். உட்காருவாரா உட்கார மாட்டாரா? துவாவுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. நாம தான் தொழுகு முடிஞ்சவன துண்ட காணும் துணிய காணும் தான் ஓடுறமே கடைக்கு, அங்கதான் பறக்கத்திற்கு நாம நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அது அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத், அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, சூரத்துல் நூர் 24வது அத்தியாயம் இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒவ்வொரு மூமினான ஆண்களும் பெண்களும் படிக்க வேண்டிய ஒரு சூரா, அற்புதமான ஒரு சூரா. பெண்கள் குறித்து அதிகமான சட்டங்களை அல்லாஹ் அந்த சூரத்துல் நூரிலே சொல்லி காட்டுவார். அதுல 39வது வசனத்துல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்லறங்கள் செய்தால் அதற்கு மறுமை நாள் ஆகிரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது என்பதற்கு 2 உதாரணங்களை அல்லாஹ் கூறுகின்றார். என்ன உதாரணம் பாருங்க. வல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை ஏற்க மறுத்து விட்டார்களே அவர்கள், அஅமாலுஹும், அவர்கள் செய்யக்கூடிய நல்லறங்களாகிறது கஸராபின் பிகிஅத்தின். கிஅத் அப்படின்ற பாலைவனங்கள் அர்த்தம். டெசர்ட் என்று அரபி ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது ஒரு வருஷத்துக்கு 250 மில்லிமீட்டர் அளவுதான் மழை பெய்யும். அந்த 250 தாண்டி மழை பெய்யாது. 250 மில்லிமீட்டருக்கு குறைவாக மழை பெய்யக்கூடிய இடம்தான் பாலைவனம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், கஸராபின் பிகிஆ, பாலைவனத்தில் காணப்படுகின்ற காணல் நீரை போன்று. காணல் நீர்னா தெரியுதா? பூமி வெப்பமடையும் பொழுது அது ஆவியை வெளிப்படுத்தும். குளிர்ச்சியான காற்றுகள் எல்லாம் அது சூடான காற்றாக அது மாறிவிடும். சூடாக மாறுகின்ற பொழுது தண்ணீர் கொதிக்கின்ற பொழுது ஆவி வெளியாகுவதை போன்று இந்த காற்று கொதித்து என்ன செய்யனா அது ஆவியை போட்டு காட்சி தரும். தார் சாலைகள்ல, நீண்ட நெடிய சாலைகள்ல வெயில் காலங்களில் பார்த்தால் அந்த காணல் நீர் நீர் மாதிரியே தெரியும். தாகம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யஹ்சபுல் லம்ஆனு மாஆ, தாகித்தவன் அதை தண்ணீர் என்று எண்ணுவான். தாகமா இருக்கிற ஆளு, ஐயோ அந்த ஆறு ஓடுதே அப்படின்னு வேகமா ஓடுவாரு. அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. யஹ்சபுல் லம்ஆனு மாஆ, தாகித்தவன் அதை தண்ணீர் என்று எண்ணுவான். ஹத்தா இதா ஜாஅகு லம் யஜிதுஹு ஷையா, பக்கத்துல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. காணல் நீர் தானே ஒண்ணுமே இருக்காது. வஜதல்லாஹ இன்தஹு, அந்த இடத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். ஃபவஃபாஹு ஹிசாபஹு, இவன் செய்த நல்லறங்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்லறங்களை செய்துவிட்டு உலகத்தில் கூலி அல்லாஹ் கொடுப்பான். ஆனா மறுமை நாள் ஆகிரத்தில் காணல் நீரை பார்த்து ஏமாறக்கூடிய தாயித்தவனை போன்று அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, நாம செய்யக்கூடிய நல்லறங்கள் இந்த உலகத்திலும் மறுமை நாள் ஆகிரத்திலும் அது பத்திரமாக வைக்கப்பட வேண்டுமானால் அதற்கு சில காரியங்களை நாம் செய்வது கூடாது. செய்யணுமல்ல, செய்வது கூடாது. ஒண்ணு என்ன தெரியுமா? குர்ஆன் கூறுகிறது, இணை வைத்தால் நாம் செய்த நல்லறங்கள் அனைத்தும் பாழாகிவிடும். லயின் அஷ்ரக்த லயஹபத்தன்ன அமலுக்க வலதகூனன்ன மினல் காசிரீன், நீ நல்லறங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் நீ செய்த நல்லறங்கள் அனைத்தும் பாழாகிவிடும். அப்ப நல்லறங்கள் செய்துவிட்டு இணை வைப்பது கூடாது. இரண்டாவது, நல்லறங்கள் செய்துவிட்டு 5 நேரம் தொழுகலன்னு வச்சுக்கிருவோம். தொழுகை இல்லாம மற்ற அமல்களுக்கு அல்லாஹ்க்கு மரியாதை கிடையாது. ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்கு. மின்சாரம் இல்லைன்னு வச்சுக்கிருவோம், ஃபேனுக்கு மரியாதை உண்டா? அதே போன்றுதான் ஒருவர் ஹஜ் செய்கிறார், ஜக்காத்தை கொடுக்கிறார், நோன்பு வைக்கிறார், உறவுகளை சேர்த்து வாழ்கிறார், 5 நேரம் தொழுக மைனஸ். இவருக்கு எந்த நல்லறங்களுக்கும் அல்லாஹ்க்கு மரியாதை இருக்காது. எல்லாமே அழிக்கப்பட்டு பாழாக்கப்படும். மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் ஹுஜராத் அப்படிங்கிற அத்தியாயத்திலே 49வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹ்வை விட சப்தத்தை ஒருவர் உயர்த்தினால், ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால யாரும் சப்தமிட்டு பேச மாட்டாங்க.
அமைதியா தான் பேசுவாங்க. ரசூல் வந்து சப்தமிட்டு பேச மாட்டாங்க. அப்ப ரசூல் இருக்கின்ற பொழுது ரசூலுக்கு முன்னால் ஒருவர் சப்தமிட்டு பேசினால் அவருடைய நல்லறங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். சூரத்துல் குஜராத்துடைய ஆரம்பத்துல அல்லாஹ் பேசுவார். இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனவங்கள பாருங்களேன், மக்கால பார்த்தா சத்தமா கேட்கும், ஆனா மதீனாவுக்கு போனா அமைதியா இருப்பாங்க. ஏன்னா ரசூல்ல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூல் இருக்கும் பொழுதும் சரிதான், இறந்த பின்னாலும் சரிதான், ரசூலுடைய சன்னிதானத்துல ஒருத்தர் சத்தமிட்டு பேசுவாரே ஆனால் அவர் செய்த நல்லறங்கள் அனைத்தும் பாழாகிவிடும். அடுத்து நாலாவதாக மார்க்கம் சொல்கிறது, கராகியத்து மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனை, குர்ஆனுடைய வசனங்களை ஒருவர் வெறுத்தால், சில பேர் ஆயத்தை வெறுக்கிறாங்க, இந்த ஆயத்தின்படி நாங்கெல்லாம் செயல்பட மாட்டோம், இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்ல மாதிரி, இந்த ஆயத்தை எங்களுக்கு சரிப்பட்டு வராது, நாங்கள் நல்லறங்கள் செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய வசனங்களை வெறுத்தால் அவர் செய்த நல்லறங்கள் பாழாகிவிடும். அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை ஒருவன் செய்தால் அப்போ நல்லறங்கள் பாழாகிவிடும். வட்டி வாங்கினால் அல்லாஹ் கோபப்படுகின்றான், மதுபானம் அருந்தினால் அல்லாஹ் கோபப்படுகின்றான். தொழுது வீட்டுக்கு போறோம், நம்ம மனைவி வந்து மார்க்கம் தடை செய்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான், அதை தடுப்பதற்கு பதிலாக அவளோடு சேர்ந்து நாம ரசித்துக் கொண்டிருக்கிறோம், நாம ஜும்மா தொழுகை நன்மையெல்லாம் பாழாகி. அப்ப அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற காரியத்தை செய்தாலோ செய்வதை தடுக்கவில்லை என்றாலோ நாம் செய்த நல்லறங்கள் பாழாகிவிடும். ஈமானுக்கு பின்னால் ஒருவர் மறுத்துவிட்டார், காஃபிராகிவிட்டார், அவர் செய்த நோன்பு, செய்த ஹஜ்ஜி, செய்த வணக்கங்கள் எல்லாம் பாழாகிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள், செய்த தர்மத்தை ஒருவர் சுட்டி காட்டினால் லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் செய்த தர்மங்களை சொல்லி காட்டினால், யாருக்கு நீங்கள் தர்மம் செய்தீர்களோ அவர்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுத்தால் உங்கள் நல்லறங்கள் சதக்காக்கள் அனைத்தும் பாழாகிவிடும். அப்போ உங்கள் சதக்காக்களை நீங்கள் பாழாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இன்னொரு உதாரணத்தை பாருங்க, அவுக துலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜுயின், இது சூரத்து நூர்ல அடுத்து வரக்கூடிய வசனம், ஆழமான கடலில் இருக்கின்ற இருளை போன்று. கடல் இருக்குத, அது எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆழமான கடல் என்று சொல்லுகின்றான். இந்த ஆயத்து இறங்குற வரைக்கும் கடல் வந்து ஆழம் இல்லை என்றுதான் சொல்லி வந்தார்கள். ஆனா இந்த ஆயத்து இறங்குற பின்னால்தான் ஃபாத்தோமீட்டர், கடல் ஆழத்தை கண்டுபிடிப்பதற்காக மனிதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு கருவிக்கு பேரு ஃபாத்தோமீட்டர் என்று சொல்வார்கள். அந்த மீட்டரை கண்டுபிடிச்சு கடலுக்குள்ளால இறக்கினா ஆச்சரியப்படுகின்றான். 12,100 அடிகள் இருக்கிற, 12,100 அடிகள் ஒரு சாதாரண கடல், அது பசிபிக் கடல் இருக்குத, அது அதைவிட ஆழமான கடல் என்பதாக 11 கிலோமீட்டரா பசிபிக் கடல் என்பது. மற்ற கடல்கள் எல்லாம் ஒரு 3 மீட்டர் 4 கிலோமீட்டர் அவ்வளவுதான் தூரம். அந்த ஆழ்கடல்ல எவ்வளவு இருட்டு இருக்கும்? அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள், யக்ஷாஹு மௌஜுன், அந்த கடலை அலை மூடுகிறது, கடலுக்கு மேல அலை வருகிறது, அப்ப அந்த அலை கடலை மூடுகிறது. மின் ஃபௌகிஹி மௌஜுன், கீழே உள்ள மேல உள்ள அலைக்கு கீழால ஒரு அலை, இதற்கு மேலால் மேகம், அப்ப 3 இருள்கள் இருக்கிறது. இந்த 3 இருள்களுக்கு கீழால ஒருத்தன் கடலுக்கு கீழே போய் தன்னை ஒட்டி இருக்கின்ற கையை நீட்டி பார்த்தானா அவன் கையை அவனாலேயே பார்க்க முடியாது. இதை நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகின்றான், இதா அஹ்ரஜ யதஹு லம் யகதி யராகா, தன் கையை வெளிப்படுத்தினால், ஆழ்கடல்ல போய் ஒருத்தன் கையை வெளிப்படுத்தினால் அந்த கையை அவனால் பார்க்க முடியாது. இப்படித்தான் ஒருத்தர் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மன தூய்மையோடு உதவி செய்யவில்லை என்றால் அவர் மறுமையில போய் கையை நீட்டினாலும் கை தெரியாது, என்னதான் தான தர்மங்களை பண்ணாலும் அவருடைய நன்மை அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த 2 உதாரணங்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். பெருமானாருடைய வார்த்தையை பாருங்கள், ஒரு ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, முஸ்லிம்ல
2808வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னல்லாஹ லா யதுலிமு மூமினன் ஹஸனத்தன் யுஅதி பிஹா ஃபித் துன்யா வ யுஸா பிஹா ஃபில் ஆখিরা. ஒரு மூமின், ஒரு முஹ்லிஸ் நல்லறத்தை செய்தால் உலகத்திலும் அவருக்கு கூலி, மறுமை நாள் ஆகிரத்திலும் அவருக்கு கூலி. அல்லாஹ் கைவிடவே மாட்டான். ஆனால் அம்மல் காஃபிரு, இறை மறுப்பாளர், அவர் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு துன்யாவிலேயே அவருக்கு நன்மைகளை கொடுப்பான். ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறாரா, அவருக்கு நோய்களை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான், விபத்துக்களை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான், உயர்ந்த பதவிகளை அவருக்கு கொடுப்பான், அவர் குடும்பத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான். இதெல்லாம் துன்யால மட்டும்தான். ஆகிரத்துல வேணும்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவை ஒழித்து விட்டால் உலகத்துல பள்ளிவாசலுக்கு உதவி செஞ்சாரா, சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அருமையானவர்களே, நம்மள்ட்ட ஈமான் இருக்குது, இஹ்லாஸோடு நாம் செயல்பட வேண்டும். சகோதர சமுதாயத்தவர்களுக்கு நாம் பழகின்ற யாரோடு நாம் பழகுகின்றோமோ அவர்கள் நல்லறங்களுக்கு உதவி செய்தால் அவர்கிட்ட நம்ம சேர்த்து சொல்லணும், மாப்பிள்ள நாளைக்கு உனக்கு சொர்க்கம் கிடைக்கிறேன்னா ஈமான் கொண்டுப்பா. வற்புறுத்துவது கூடாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் வற்புறுத்தல் என்பது கூடாது. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நாம் ஈமானை சொல்லி கொடுத்து அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு கிடைக்கிற நன்மையில ஒரு பகுதி நமக்கும் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை நாம் பேசினோமோ, எதை நாம் கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் இங்கு வராதவர்களுக்கும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அதை எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாகவும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.